இந்தியாவின் அபரிதமான வளர்ச்சியை கண்டு அமெரிக்கா திட்டமிட்டு இந்தியாவை பழிவாங்குகிறது. நல்ல நட்புடன் இருந்த பிரதமர் மோடியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டு கவிழ்க்க பார்க்கிறார். வரி விதிப்பிற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என இந்தியா முழுவதும் போர்க்குரல்கள் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இது பற்றி திரைமறைவு செய்திகளை விரிவாக விவரிக்கிறது நமது ஜெம் தொலைக்காட்சி. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு மிகவும் நட்புடன் திகழ்ந்து வந்தது. அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடி பேசியதை அந்த நாடாளுமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் நம்பகமான கூட்டணி நாடுகள் என்று பேசப்பட்டனர். இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு நாங்கள் அச்சப்படுகிறோம் என அமெரிக்கர்கள் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்பொழுது இந்தியாவிற்கு எதிரான முழுவேக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். முதற்கட்டமாக இந்தியா பொருட்களுக்கு 25% வரி விதித்தார். அடுத்த கட்டமாக 50% வரியையும் விதித்திருந்தார். இதில் இந்தியா இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி கடந்த 7ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற 21ஆம் தேதி 50% வரி அமல்படுத்தும் சூழல் நிலவி வருகிறது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் ஜவுளிகள், தோல் பொருட்கள், ரசாயனங்கள், காலணிகள், நகைகள், ஜெம் கற்கள், இறால், மீன்கள் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படும். இது மட்டுமல்லாமல் இயற்கை ரசாயனங்களும் கூடுதலாக 54% வரி விதிக்கப்படுகிறது. கார்பெட் பொருட்களுக்கு 52.9% வரி விதிப்பு தேவைப்படுகிறது. ஆயத்த ஆடைகளுக்கு 60.3% வரி விதிக்கப்படும் என தெரிய வருகிறது. இது மட்டுமில்லாமல் வைரம், தங்கம், மர சாமான்கள் உள்ளிட்டவைக்கும் 50%த்திற்கு அதிகமான வரியால் பாதிக்கப்படும். இதன் மூலமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 50% ஏற்றுமதி உடனடியாக பாதிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அமெரிக்கா இறக்குமதியாளர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஏற்றுமதி ஆர்டர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழகத்தில் ஏற்கனவே தங்கம் விலை உச்சத்தை தொட்ட நிலையில் இந்த வரி விதிப்பால் மேலும் தங்கம் விலை எகிரும் என தெரிய வருகிறது. இதற்கு காரணம் இந்தியா அமெரிக்காவை விட்டுவிட்டு ரஷ்யாவுடன் நட்பு பாராட்ட தொடங்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. முதலாவதாக உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய போது இந்தியா ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அமெரிக்கா கூறியிருக்கிறது. ஆனால் இதனை இந்தியா கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, சீனாவில் அதிகரிக்கும் செல்வாக்கை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இந்தியாவை சேர்க்க வேண்டும் என அமெரிக்கா விரும்பியது. இதனையும் இந்தியா விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் இந்தியா புறக்கணித்த நிலையில்தான் தற்பொழுது ரஷ்யாவிடம் இருந்து இராணுவ தளவாடங்களை இந்தியா இறக்குமதி செய்வது அமெரிக்கர்களுக்கும் மிகுந்த கோபத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேலும் இந்தியா டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் என்ற அமைப்புடன் சேர்ந்து இந்தியா புதிய நாணயத்தை உருவாக்க நினைக்கிறது. இது அமெரிக்கா பொருளாதாரத்தை சிதைக்கும் என்று கருதுகிறார் ட்ரம்ப் அவர்கள். இதற்கிடையே உச்சி மாநாட்டில் பேசிய அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுப்னிக் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஆழமாக மதிக்கிறார். மேலும் இரு நாடுகளும் சிறந்த உறவை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து இராணுவ தளவாடங்களை வாங்குகிறது. மேலும் அமெரிக்கா டாலரை குறைத்து மதிப்பிடும் பிரிக்ஸ் அமைப்புடன் இணைந்து செயல்படுகிறது. இவையெல்லாம் அமெரிக்காவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்று வருகிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. அங்கு மனித வளம் அபரீதமாக இருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் வியக்கத்தக்க அளவில் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்திய அரசாங்கம் சில விஷயங்களை செய்திருப்பது அமெரிக்காவிற்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது என்று வெளிப்படையாகவே அவர் பேசியிருக்காரு. சமீப காலமாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிநாடுகள் விவகாரத்தில் தேவையில்லாமல் தலையிடுகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துட்டு வந்துச்சு. அந்த வகையில் இந்தியாவில் உள்ள அரசியல் மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் தொடர்ந்து அவர் அத்துமீறி வருகிறார் என்ற கேள்வியும் எழுந்துட்டு வருது. சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் டிம் குங்கிற்கு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். டியர் ஃப்ரெண்ட், நீங்கள் எனக்கு நல்ல நண்பர். உங்களை நான் ரொம்ப நன்றாக நடத்துகிறேன். ஆனால் நீங்கள் பல பில்லியன் டாலர்களை இந்தியாவில் முதலீடு செய்கிறீர்கள். இப்பொழுது இந்தியா முழுவதும் கட்டிடம் கட்டுவதாக கேள்விப்பட்டேன். நீங்கள் இந்தியாவில் கட்டிடம் கட்டுவதை நான் விரும்பவில்லை. நீங்கள் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம், எனவே இந்தியாவில் கட்டிடம் கட்டக்கூடாது.
ஏனென்றால் இந்தியா உலகத்திலேயே அதிக வரி விதிக்கிற நாடுகளில் ஒன்று. அதனால் இந்தியாவில் உங்கள் பொருட்கள் விற்பது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சீனாவில் கட்டிய கட்டிடங்களை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்தியாவில் கட்டுவதை நாங்கள் விரும்பவில்லை. இதை தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அமெரிக்காவை பாருங்கள் என்று எச்சரித்திருந்தார். இந்தியா மீது ட்ரம்புக்கு கோபம் வர இதுவும் ஒரு காரணமாகவே பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் தொடர்பாக நான் தலையிட்டால்தான் முடிவுக்கு வந்து நீங்கள் இருவரும் சண்டையை நிறுத்தினால்தான் நாங்கள் வர்த்தகம் செய்வோம் என அழைத்தேன். இதன் பிறகுதான் போரை நிறுத்தினார்கள். இரண்டு நாடுகளும் நிறைய அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றனர். எனவே மிகப்பெரிய அணு ஆயுத போர் ஏற்படுவதை நிறுத்தியது நான் தான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் இதனை இந்தியா மறுக்க ஆரம்பித்திருக்கிறது என்று குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார் ட்ரம்ப். இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன வரி விதித்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என பின்னலாடை நிறுவனங்கள் இந்தியா சார்பில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் இந்த செயலுக்கு இந்தியா முழுவதும் போர் குரல்கள் எழுப்பிய வண்ணம் இருக்கின்றனர். இதற்கிடையே இந்த மாத இறுதியில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார் என்பது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.